ஓகே, டர்ன் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் எப்படி டர்ன் ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு ஸ்விட்ச் இருக்குது, மெயின் ஸ்விட்சு. அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணுறோம். தென் மானிட்டருக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்கும். அது ரெண்டையும் ஆன் பண்ணோம் அப்படின்னம்னா அது கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் ஆகி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகிட்டு நமக்கு அந்த டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா நமக்கு வந்துடும். ஒன்ஸ் அந்த ஏரியா வந்த வாட்டி நமக்கு ஸ்டார்ட் பட்டன்லாம் டிஸ்பிளே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மவுஸ் மூலமாக இல்லை கீபோர்டு மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், இன்புட் கொடுக்கலாம். சரி, அதே மாதிரி நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன், கம்ப்யூட்டரில் ஒர்க் முடிச்சிட்டேன் அப்படின்னா, இல்லை எனக்கு அடுத்த ஒரு 1 ஹவருக்கு கம்ப்யூட்டரில் வேலை இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கம்ப்யூட்டரை ஸ்டாப் பண்ணணும். எப்படி ஸ்டாப் பண்ணணும்? 2 மெத்தடில் ஸ்டாப் பண்ணலாம். ஒன்று என்னென்னா ஷட் டவுன். ஷட் டவுன்னா என்னென்னா, கம்ப்யூட்டர் ப்ராப்பராக அது என்ன பண்ணுன்னா மெமரியில் என்னெல்லாம் இருக்கோ அந்த விஷயத்தெல்லாம் கொண்டு போய் ப்ராப்பராக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஹார்ட் டிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது உள்ளார. அந்த ஹார்ட் டிஸ்கில் ரீட் ரைட் ஹெட்டுன்னு ஒன்று இருக்கும். அது வந்து நடுவில் எங்கேயும் இருக்கக்கூடாது. அது ஒரு பார்க்கிங் ஏரியான்னு ஒன்று இருக்கும். அதை ப்ராப்பராக பார்க்கிங் ஏரியாவில் கொண்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணுறதுக்கு பேர் ஷட் டவுன்னு பேர். இன்னொன்று என்னென்னா ஸ்லீப். ஸ்லீப்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம நிறுத்துறது. ஃபாஸ்ட்டாக நிறுத்துறது அப்படின்னா ஜஸ்ட் என்ன ஆகும்னா, கம்ப்யூட்டர்னுடைய ஹார்ட் டிஸ்க்லேருந்து என்னென்ன எது எந்த பொசிஷனில் இருக்கோ அப்படியே விட்டுட்டு குயிக்காக ஸ்லீப் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், கம்ப்யூட்டரு அப்படியே ஸ்லீப் மோடுக்கு போயிடும். இந்த ஸ்லீப் மோடுக்கும் ஷட் டவுனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஸ்லீப் மோடில் இருந்ததுன்னா கம்ப்யூட்டர் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மறுபடியும் ஆன் பண்ணுறது வசதி. ஷட் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் ஆகும். மறுபடியும் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி மெமரியில் கொண்டு போய் லோட் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, எப்போ ஸ்லீப் யூஸ் பண்ணணும், எப்போ ஷட் டவுன் யூஸ் பண்ணணும்? ஸ்லீப் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நீங்கள் ஸ்லீப்பை வந்து யூஸ் பண்ணலாம் வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர்லாம். சப்போஸ் அந்த கம்ப்யூட்டரை எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணணும், சப்போஸ் ஒரு லேப்டாப்பு ஒரு இடத்துல வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் ஸ்லீப் மோடில் எடுத்துடலாம். சப்போஸ் நான் அதை ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் கரெக்டாக அதனுடைய பார்க்கிங் ஏரியாவில் கொண்டு வந்து அதனுடைய ரீட் ரைட் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, அதை கரெக்டாக பார்க் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு தூரம் அதை கேரி பண்ணாலும் அந்த கம்ப்யூட்டருக்கு ப்ராப்ளம் வராமல் நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் கம்ப்யூட்டரை ஷிஃப்ட் பண்ணும்போது இல்லை லேப்டாப் யூசர்ஸ்லாம் மோஸ்ட்லி ஷட் டவுன் பண்ணுறது பெஸ்ட்டு. மற்றபடி கம்ப்யூட்டரை ஸ்லீப் மோடில் வச்சுருந்தீங்கன்னாவே நமக்கு சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ எப்போ ஷட் டவுன் யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ரைட்டு. ஸோ லேப்டாப் யூசர்ஸு சிம்பிளாக அந்த மேலே டோர் இருக்கு இல்லைங்களா, மானிட்டர் டோர், அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா, அது லிட்டுன்னு சொல்கிறோம், அதை க்ளோஸ் பண்ணிங்கனாவே பை டிஃபால்ட் ஸ்லீப் மோடுக்கு போயிடும். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பண்ணிடலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி டக்குன்னு பவரை போய் ஆஃப் பண்ணாமல் ஷட் டவுனோ இல்லை ஸ்லீப்போ பண்ணிவிட்டு மிஷின் ஆஃப் பண்ணுறது, மானிட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு விடுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் ப்ராப்பராக எப்படி கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணுறதுங்கிறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணோன்னா ஷட் டவுன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஸ்லீப்பு, ஸ்டார்ட்டு, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் வேறு மோடில் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஸ்லீப் எனேபிள் ஆகலை. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப் எனேபிள் ஆகும். ரீஸ்டார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா மெஷின் ஒரு முறை ஸ்டாப் ஆகிட்டு ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணோன்னா இந்த ஷட் டவுன் பட்டன் ஒரு முறை கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா ஷட் டவுன் ஆகும்.